மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் அண்மை காலமாக டெங்கு நோயின் தாக்கம் எல்லா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் காணப்பட்டு வருகின்றது. அதில் முக்கியமாக அண்மையில் செங்கலடி, மட்டக்களப்பு, பவுனதீவு பிரதேசங்களில் டெங்கு நோயின் தாக்கத்தினால் நோயாளர்கள், பொதுமக்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று பலர் சிகிச்சை பெற வேண்டிய நிலைமை இருந்தது. இந்த இடத்தில் நாங்கள் பொதுமக்களுக்கு விடுக்கின்ற வேண்டுகோள், டெங்கு நோய் நுளம்பு தாக்கத்திலிருந்து உங்கள் சுற்றாடலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கின்ற அதே நேரத்தில் உங்களுடைய அயலில் காணப்படுகின்ற வெற்று காணிகள், இது சம்பந்தமான டெங்கு நுளம்பு பரவக்கூடிய வெற்று காணிகள் உள்ள பிரதேசங்களை அடையாளம் கண்டு எங்களுடைய சுகாதார வைத்திய அலுவலர்களுக்கு அறிவிப்பதன் மூலமாகவும் நாங்கள் அதற்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஏற்கனவே டெங்கு நுளம்பு பெறக்கூடிய வெற்று காணிகள் இருக்கின்ற இடங்களை எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரிகளும் பொது சுகாதார பரிசோதகர்களும் இனங்கண்டு அவற்றை மாநகர சபையின் உதவியுடன் அந்த காணிகளின் உரிமையாளருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். சில காணிகள் மாநகர சபையினாலும் ஏனைய உள்ளூராட்சி சபையினராலும் சுவீகரிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த இடத்தில் வெற்று காணிகளில் ஏற்படுகின்ற அந்த நுளம்பு தாக்கத்தினால் ஏற்படுகின்ற டெங்கு பரவலானது ஏனைய அப்பாவி பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளை துப்புரவாக வைத்திருப்பவர்களை கூட இந்த மாதிரி வெற்றுக்காணிகளை கவலையினமாக வைத்திருந்து டெங்கு நுளம்புகளை பரவுவதை உருவாக்குகின்ற சமூக உணர்வு இல்லாதவர்களால் அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. சிலர் எங்களுடைய பொதுச்சார பரிசோதகர்கள் மற்றும் மாநகர சபை உத்தியோகத்தர்களின் வேண்டுகோளுக்கு பிறகும் அடாவடியாக தங்களுடைய காணிகளை துப்புரவு செய்யாமல், அல்லது சிலர் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் உள்நாட்டில் இருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டால் பரவாயில்லை என்கின்ற இந்த அலட்சிய மனோபாவத்துடன் இருக்கின்றார்கள். தயவுசெய்து இந்த மாதிரி வெற்றுக்காணிகளை வைத்திருப்பவர்கள் தயவுசெய்து சமூக அக்கறையோடு செயற்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக நீங்கள் அவ்வாறு சமூக அக்கறையோடு செயற்படாவிட்டால் உங்களுடைய வெற்றுக்காணிகள் டெங்கு நுளம்பு பெறக்கூடிய நிலைமையில் வைத்திருந்தால் நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு மாநகர சபையினரும் அதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதே போன்று எங்களுடைய ஆலயங்கள், முக்கியமாக இந்து ஆலயங்கள், கிறிஸ்தவ ஆலயங்கள், பள்ளிவாசல்கள் அனைவரும் எங்களுடைய டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கான அறிவித்தல்களை தங்களுடைய ஆலயங்களில் காலை, மதியம், இரவு என்ற முறையில் நாங்கள் தருகின்ற அறிவித்தல்களை அல்லது உங்களுடைய அறிவித்தல்களை இந்த முக்கியமான காலகட்டத்தில் தொடர்ச்சியாக ஒத்துழைத்து இந்த அறிவித்தல்களை விடுக்குமாறு, பொதுமக்களுக்கான அறிவித்தலை விடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சில ஆலயங்கள் எங்களுக்கு ஒத்துழைத்தாலும் பெரும்பாலான ஆலயங்கள் எங்களுக்கு சரியான முறையில் இந்த டெங்கு நோய்க்கு எதிரான இந்த அறிவித்தல்களை செய்வதாக தெரியவில்லை. ஆகவே எங்களுடைய சமய நிறுவனங்கள் சமயத்தை மட்டும் வளர்ப்பதை குறிக்கோளாக கொண்டிராது சமூகத்தையும் சமூக நலனோடும் செயற்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அண்மையில் செங்கலடி பிரதேசத்தில் டெங்கு நோய் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் ஒரு பிரபல ஆலயத்தை நாங்கள் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு எங்கள் டெங்கு நோய் சம்பந்தமான அறிவித்தல்களை வழங்குமாறும் ஆலய சூழலை துப்புரவாக வைத்துக் கொள்ளுமாறு கேட்டபொழுது அவருடைய ஒத்துழைப்பு கிடைக்காமல் அந்த ஆலய மதகுரு உட்பட அந்த ஆலய சுற்றாடலே டெங்கு நோயை உருவாக்குகின்ற சுற்றாடலாக காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைமை வந்தது. இதில் நாங்கள் கூற வேண்டிய விடயங்கள், எல்லா ஆலயங்களும், தேவாலயங்களும், பள்ளிவாசல்களும் அனைத்துமே தயவுசெய்து சமூக உணர்வோடு டெங்கு நுளம்பு எதிரான எங்களுடைய விடயத்துக்கு உங்களுடைய ஆளணிகளையும் உங்களுடைய ஆலயத்தில் இருக்கின்ற அந்த ஒலிபெருக்கி வசதிகளையும் இதை நோக்கி எங்களுக்கு பாதுகாப்பு, எங்களுடைய டெங்கு நோய்க்கு எதிரான சுகாதார நடவடிக்கைக்கு உதவுமாறு மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம்.
அந்த இடத்தில் நீங்கள் ஒரு சமூகத்துக்கு வழிகாட்டியாக இருந்தால் எங்களுக்கு அது ஒரு மிகவும் சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். இது தவிர அண்மை காலமாக தற்கொலை வீதம் அதிகரித்து காணப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது நாங்கள் பாடசாலை ஆசிரியர்களுக்கான உளவள பயிற்சினர்களை அளித்து வருகின்றோம். இதில் சில பாடசாலைகள் மிகவும் சிறப்பான முறையில் தங்களுடைய ஆசிரியர்கள் கவுன்சிலிங் ஆசிரியர்கள், அதாவது ஆற்றுப்படுத்தல் ஆசிரியர்களை கொண்டு மாணவர்களுக்கான உளவள ஆற்றுப்படுத்தல் பயிற்சிகளை வழங்கி கொண்டு வருகின்றது. அதே நேரத்தில் சில பாடசாலை அதிபர்கள் இது சம்பந்தமான எந்த விதமான அக்கறையும் இல்லாது நாங்கள் எங்களுடைய பிராந்திய சுகாதார பணிமனையில் பயிற்சி கொடுக்கின்ற கவுன்சிலிங் டீச்சர்ஸ் அவர்களை தங்களுடைய பாடசாலைகளுக்கு அதுக்குரிய பாடவழிகளை அளிக்க தராது தொடர்ந்து மாணவர்களை ஒரு அழுத்தமான சூழ்நிலைக்கு கொண்டு செல்வதாக உணர கிடைக்கிறது. தயவுசெய்து எங்களுடைய ஆலோசனைகளை பின்பற்றி உங்கள் கல்வி அமைச்சினால் நிர்ணயிக்கப்பட்ட கவுன்சிலிங் டீச்சர்ஸ் மூலமாக மாணவர்களுக்கு வாரம் ஒரு பாடவழியாவது அவர்களுக்கு கொடுத்து நாங்கள் படிப்பிக்கின்ற அந்த பயிற்சி நெறிகளை அந்த மாணவர்களுக்கு படிப்பிப்பதற்காகவும் அவருடைய உள நலத்தை பேணுவதற்கான முயற்சிகளுக்காக ஒரு பாடவழியாவது ஒரு வாரத்தில் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா பாடவழிகளிலும் பாடங்களை மற்ற ஏனைய பாடங்களை எடுப்பது என்பது ஒரு சரியான நடைமுறை அல்ல. உளநலம் நிச்சயமாக எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஆகவே எல்லா அதிபர்களும் இந்த இடத்தில் தயவுசெய்து ஒத்துழைத்து வாரம் ஒரு பாடவேளை கட்டாயம் எங்களுடைய உளவள ஆசிரியர்களுக்கு கொடுத்து எங்களுடைய மாணவ சமுதாயத்தை தற்கொலையிலிருந்து காப்பாற்ற உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று அறநெறி பாடசாலைகளில் தனியே சமய பாடங்களை போதிப்பதை மட்டும் கொண்டிருக்காமல் அனைத்து அறநெறி பாடசாலைகளும் ஆரம்ப பாடசாலைகளும் சரியான வாழ்க்கைக்கான சரியான பண்புகள், தியானம், யோகா இந்த மாதிரியான பயிற்சி நெறிகளையும் அறநெறி பாடசாலைகளில் எல்லா பாடசாலைகளிலும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அது சம்பந்தமான பயிற்சி நெறிகளை அறநெறி பாடசாலை ஆசிரியர்களுக்கும் வழங்க வேண்டியிருக்கிறது. அதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஏனென்று கேட்டால் அறநெறி பாடசாலைகளுடைய தரத்தை நாங்கள் மேம்படுத்த வேண்டியிருக்கிறது. அறநெறி பாடசாலை தரத்தை மேம்படுத்தும் பொழுதுதான் பெற்றோர்கள் அறநெறி பாடசாலைக்கு தங்களுடைய பிள்ளைகளை கிரமமாக அனுப்புகின்ற ஒரு சூழல் ஏற்படும். ஆகவே அந்த இடத்தில் உங்களுடைய பெற்றோர்களும் இது சம்பந்தமான கரிசனைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இதே போன்று நாங்கள் நுண்நிதி கடன்களால் ஏற்படுகின்ற தற்கொலை மரணங்களை தடுக்கின்ற விதத்தில் நாங்கள் வங்கிகளோடு நாங்கள் எங்களுடைய சுகாதாரத்துறை சார்ந்து நாங்கள் அவர்களையும் அணுகியிருக்கிறோம். வங்கிகள் சமூக அக்கறையோடு செயற்பட்டு பொதுமக்களுக்கு சரியான விதத்தில் வழிகாட்ட வேண்டியிருக்கிறது நிதி நிலைமை சம்பந்தமாக. அதே போன்று வயதானவர்களுக்கான உதவிகளை சமூக சேவைகள் திணைக்களம் வழங்கி வருகிறது. இது சம்பந்தமான விழிப்புணர்வுகளையும் வயதானவர்களுக்கான சுகாதார சேவைகளை வழங்குவதற்காக நாங்கள் ஒவ்வொரு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் அவர்களுக்கான சேவைகளை உருவாக்கி வைத்திருக்கின்றோம். எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களை தொடர்பு கொண்டு அதற்கான சேவைகள் விவரங்களை பெற்றுக்கொள்வது உங்களுக்கு உதவியாக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் டெங்கு, தற்கொலை வீதங்கள் இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய சேவைகளை விஸ்தரித்து வருகின்றோம். இது சார்ந்து பொதுமக்களின் உதவிகள் எங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகின்றோம். அதே போன்று நாங்கள் ஊடகவியலாளருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. கடந்த கால தற்கொலை அதிகரித்த நேரங்களில் நாங்கள் அவரிடம் கேட்டது ஒரு தற்கொலை நடக்கும் பொழுது அதனை ஊடகத்தில் ஒரு சமூக அக்கறையோடு சரியான முறையில் அதை வெளியிடுமாறு கேட்டுக்கொண்டோம். அதற்கு உண்மையிலேயே ஊடகவியலாளர்கள் அதனை சரியான முறையில் உள்வாங்கி தற்பொழுது அவருடைய ஊடகங்களில் சரியான முறையில் இந்த மாதிரியான விடயங்களை கொண்டு செல்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நன்றி. இதேபோன்று சுகாதார வசதிகளுக்கான சுகாதார சேவைகளை மக்களுக்கு எடுத்துச் செல்கிற பணியையும் உதவியாளர் செய்கிறார்கள். அதற்கும் அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.